जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका वेयिरु तोळि पंगन विडमुंड कंடன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக சில ஆலோசனைகள், சில விஷயங்கள் எல்லாமே, பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இதில் நமக்கு என்னென்னலாம் நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன, மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷராசி என்பவர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும், இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளணும். இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம். கடகராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்குது? புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில நட்சத்திரம் கடகராசி. சார் கடகராசி சார் என்ன சார் எப்படி சார் இருக்குது, எனக்கு நல்லா இருக்குமா சார், எனக்கு ஏதாவது ஒரு கடவுள் நமக்கு வழிகாட்டுவாரா சார்னா கண்டிப்பாக வழிகாட்டுவார். கடகராசி பொறுத்தளவுக்கு என்ன ஏற்கனவே நிறைய அடி வாங்கியாச்சு, என்ன அடி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வாங்கியாச்சு. இதுக்கப்புறமும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நிறைய குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் சமயோஜித புத்தியோடு இருப்பாங்க. என்ன கொஞ்சம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி கொஞ்சம் அதிகப்படி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோவத்தினால நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சா முடியாது. அன்பால் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம், கோவத்தினால நீங்கள் சாதிச்சா சரியாக இருக்காது. இன்னொன்று, நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே ராங் டிசிஷன். நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற எல்லா டிசிஷனுமே ராங் டிசிஷன் தான். கேட்டு செய்ய மாட்டேங்கிறீங்க. சில விஷயங்கள்லாம் ஒரு ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறீங்க. சக ஊழியர்கள் இருக்காங்க, சக தொழிலாளிகள் இருக்காங்க, உங்கள் கூட எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா யூ ஆர் நாட் ஆஸ்கிங் எனி திங். எதுவுமே கேட்குறது கிடையாது. கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதாவது பண்ணுறீங்க. பின்னாடி யோசிக்கிறீங்க, பண்ணிட்டேன் இருந்தாலும் தெரியல எப்படி செய்கிறதுன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உங்களுக்காக டிசிஷன் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும்னா யூ கேன் டேக் யுவர் ஓன் டிசிஷன். அதர்வைஸ் யூ ஹேவ் டு ஆஸ்க். இல்லைன்னா கஷ்டம்தான், கேள்விக்குறி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் எவர் யூ ஹேவ், உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சரி, உங்களால் நீங்கள் இப்போ பணத்தினால எதுவும் பண்ண முடியாது. சில விஷயங்கள் நமக்கு நடக்கணுன்னா அன்பும் தேவை. அன்புக்கு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அன்புக்கு கட்டுப்பட்டவன் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டான், போயா நீ உன் பணம்ட்டு போயிடுவான், ஜாக்கிரதை. அதனால் கவனமாக இருங்க. கடகராசி பொறுத்தளவுக்கு இதெல்லாம் உண்டு. அதுவும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு மாதமும் நான் சில பேருக்கு எச்சரிக்கையாக சில விஷயங்கள் சொல்லுவேன். இப்படிலாம் இருங்க, பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அதே போல் செப்டம்பர் மாதத்தில் மன அழுத்தம் குறையும். சில பேருக்கு மன அழுத்தங்கள் சில விஷயங்கள் குறையும். மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க, நெடுந்தூர கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. உறவுகளின் பாசம் அதிகரிக்கும். பணவரவு மிதமாக இருக்கும். உறவுகளின் பாசம் அதிகமாக இருக்கும். திடீர்னு வருவாங்க, பாசம் மழை அப்படியே கொட்டிட்டு போவாங்க. சில பேர் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடக பாசத்தை கொட்டுவாங்க. அப்படியே அள்ள முடியாத அளவுக்கு கொட்டுவாங்க பாசத்தை. ஏன் கேட்குறீங்க? அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். வேலையில் எப்படி இருக்கும்? வேலையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு இருக்கும். ஆனால் கூட்டத்தில் பேசும்போது கவனம் தேவை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னு, கூட்டத்தில் பேசும்போது கவனம் தேவைன்னா, இப்போ ஒரு 10 பேர் மத்தியில் நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கணும்? கவனத்துடன் இருக்க வேண்டும். வாயிலிருந்து வார்த்தைகள் மிகுந்த, எதை பேசணுங்கிறத விட எதை பேசக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுதான் உங்களுக்கு சிறப்பு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சகோதரர்களிடையே அன்பு அதிகரிக்கும். மூத்தோர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரன் சகோதரிகள் எல்லாத்துக்குமே நல்ல அன்பு அதிகரிக்கும். நல்லா பாசமாக இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பம் சிறப்பாக இருக்கும். விவாகரத்து தொடர்பான சில விஷயங்கள்
பதியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில மாணவிகள் படிப்பில் நாட்டம் குறைந்து காணப்படும். சில நேரத்தில் நல்லா மார்க்ஸ் எடுத்துகிட்டு இருந்தவங்க செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமூக வலைதளங்கள்லாம் பயன்படுத்துகிறத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அதே போல் உங்களுடைய ஜாதகப்படி எடுத்துனோன்னா சொத்து தொடர்பான சில வழக்குகள் நிலுவையில் இருந்துருக்கு. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். காதல், ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் நமக்கு தேவையாக இருந்தால் மட்டுமே இருக்கணும். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, வாழ்க்கை தான் முதல்ல முக்கியம் அப்படின்றவங்க வாழ்க்கையை முதல்ல அதாவது உனக்கு வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கணும்னு ராணியை தேடுவியா ராஜ்யத்தை தேடுவியான்னு ராஜ்யத்தை தேடினால் போதும், ராணி உங்களை தேடி வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி சில விஷயங்களை என்ன பண்ணணுங்கிறத பார்த்து பண்ணுங்கள். சொத்து விற்பனை லாபம் தரும். வழக்கு நிலுவை தீரும், தள்ளுபடி ஆகும். சில வழக்குகள்லாம் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து விற்பனை லாபம் தரும். இவ்வளோ நாள் கொஞ்சம் இப்போ லோவாக இருக்குது. நம்ம இப்போ இந்த நேரத்தில் சொத்து விற்றா நமக்கு பணம் கம்மியாக கிடைக்குன்னு சொன்னால் செப்டம்பர் மாதத்தில் விற்று பாருங்க, கொஞ்சம் கூட அதிகப்படியாக கொஞ்சம் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தோஷங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, குலதெய்வ தோஷம் உள்ளவர்கள் குலதெய்வ ஆலயம் சென்று வந்தால் சிறப்பு. குலதெய்வ தோஷம் உள்ளவர்கள், குலதெய்வத்துடைய சாபம் பெற்றவர்கள், சார் நான் குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யலைங்க, எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, நான் என்னதாங்க பண்ணுறது, என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி இருந்துட்டேன், என்னுடைய முன்னோர்கள் சொல்லலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஆலயம் தொழுவது சாலவும் என்று கோவிலில் போய் விளக்கேற்றுங்க. சிவாலயத்தில் சென்று விளக்கேற்றுங்க. அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வமே தெரியலையா, அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வமே தெரியலையா, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வமே தெரியலையா, பெரியாண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வமே தெரியலையா, எனக்கு உங்கள் ராசி தெரியுமா, ராசிக்கான கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கை அமோகமாக அமையும். நல்ல யோகம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, குடும்ப யோகம் நன்னா இருக்கும், கல்வி யோகம் நன்னா இருக்கும். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2, 11, 20 இதெல்லாம் அதிர்ஷ்டமாக இருக்கும். வெள்ளை நிறம் எப்போதுமே இருக்கும். அதே போல் பரமேஸ்வரி, பார்வதி பரமேஸ்வரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். திங்கக்கிழமை தோறும் திங்கக்கிழமை அல்லது புதன்கிழமை, புதன்கிழமை 2 கிழமை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அந்த நாளில் அம்பாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அம்பாளுக்கு இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்ய போகிறீங்க, கடகராசி, உங்களுக்கு முக்கியமாக இந்த வேலை நடந்தே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அடுத்த வருஷம் 6/3/2026 தான் நல்லா இருக்குது, இன்னொரு 5 மாதம் எப்படியோ ஓட்டி ஆகணும், கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றவங்க திங்கக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை ஏதாவது ஒரு கிழமை எடுத்து அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு உங்கள் கைனால் இந்த கோயில் சிவாச்சாரியார்கிட்ட சொன்னீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. காலையில் 6 மணிக்கு சங்கல்பம் பண்ணி ஒரு பாலாபிஷேகத்தை பண்ணி ஒரு பூஜையை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்து அப்போ முடிஞ்சால் அம்மனுக்கு ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நீங்கள் இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கணும்னு சில வழிபாடுகள் நம்ம செய்யணும். நம்மளை அறியாமல் 1008 வேலை இருக்குங்க நமக்கு. ஆனால் அந்த வேலையிலையும் தெய்வ வழிபாடுங்கிறது இருக்கணும், தெய்வ சிந்தனைங்கிறது இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சொல்கிறாங்கல்ல, சிவபுராணத்தில் சொல்கிறதில்ல. இந்த மாதிரி சிவ வழிபாடு, சிவ சிந்தனைகள் எப்போயுமே நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தன. கடகராசி பொறுத்தளவுக்கு இன்னும் அமோகமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். இந்த மாத ராசி பலன்கள் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க. இது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே. எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க, சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களே சில பேருக்கு பழிக்கும், எனக்கு இது கரெக்டாக இருந்தது, எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்கள, ஜாதக கட்டம் போட்டு பத்திரமா வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில், அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நான் ராஜ்குமார் சுவாமிகிட்ட பேசணும், சிவாச்சாரியார்கிட்ட பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, மேஷத்தில் என்னத்தில் இருக்குது, ரிஷபத்தில் என்ன இருக்குது, கடகத்தில் என்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது, என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, புத்திர தோஷம் இருக்கா, நாகதோஷம் இருக்கா, மாங்கல்ய தோஷம் இருக்கா, இருதார யோகம் இருக்கா, என்ன படிப்பீங்க, சொத்து வாங்குவீங்களா, வீடு கட்டுவீங்களா, வேலைக்கு போவீங்களா, சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா, என்ன பண்ணினா வெளிநாடு போவீங்களா, என்ன பண்ண போகிறீங்க, வாழ்க்கையை அடுத்த கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க, சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும். ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது.
நீங்கள் இப்படி தாங்கிறத அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க, இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்க. குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க. என் கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்க, என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகே, நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சார். வாழ்க்கை வளமுடன்.